முதல் வாழ்த்து புது மாப்பிள்ளை பிரசன்னாவுக்கு. மாப்பிள்ளை பிரசன்னாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த காதல் தீவு படம் ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை வந்து பல பேர் கூட்டா சேர்ந்து செய்யும் போது ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப குறையுது. இந்த படத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் பார்ட்னராக இருந்து செய்யும் போது லாபமோ நஷ்டமோ நம்ம படம் எடுக்கும் போது திக்குன்னு மனசு அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டிருக்காங்க, அதனால தைரியமாக படம் எடுக்கலாம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், முதன்மையான காரணம் வந்து நம்ம பிஆர்ஓ மௌனம் ரவி தான். வாங்க சார் அப்படின்னாலும் வந்துட்டேன். அப்புறம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சா இங்கே வந்து பிரசன்னா கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் பழக்கமாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் மௌன ரவி கூப்பிட்டாரு வந்துட்டார். அப்போ மௌன ரவி எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க, வான்னா வந்துடுறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் புறப்படும் போது தான் நேத்தான் பார்த்தேன், இந்த படத்தினுடைய இயக்குனர் வெற்றி வீரன் வந்து எனக்கு ஒரு பொக்கே கொடுத்துட்டு போனார் வீட்டில். எனக்கு டக்குன்னு எனக்கு பேரை வச்சு இவர் யாருன்னு தெரியல. அந்த விசிட்டிங் கார்டு வீட்டில் இருந்தது. சிபி பார்த்துட்டு வெற்றி வீரன் டைரக்டர் வந்துட்டு போனாரா அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, இல்லை அவர் இந்த அரும்பு மீசை குறும்பு பார்வை படம் டைரக்ட் பண்ணிக்கிறார், ரொம்ப சூப்பரான படம், அது உண்மையிலேயே சூப்பர் ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம், ஏதோ ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் ரிலீஸ் டைம்லாம் சரியில்லாமல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு அதை சிவி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக போயிடுச்சு. சரி, ஒரு அற்புதமான டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தினுடைய விழாக்கு தான் போகிறோம். மௌன ரவி கூப்பிட்டதுக்காக வந்தாலும் கூட ஒரு பிரமாதமான டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது இந்த படத்தில் யார் நடிக்கிறான்னு கேட்டேன். எல்லாரும் புதுமுகம். அதில் குறிப்பாக வந்து அழகி படத்தில் சின்ன பார்த்திபனா நடித்த அவர் இப்போ ராம் சரண் பேர் வச்சிருக்காரு. அங்கே ஒரு தெலுங்குல ஒரு ராம் சரண் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அது மாதிரி இந்த ராம் சரண் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ராம் சரண் தான் ஹீரோ அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது. அடுத்தது ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் வந்து அந்த ஒரு கேரக்டர் நான் படம் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோயின். ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு படத்தை ஹீரோயின் தான் வர்றாங்க அப்படின்னா அது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. சரி, எப்படியும் வந்து சிலது வந்து நடந்தாலும் நடக்கலாம், சிலது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கெல்லாம் ஆஸ்கார் விருது கிடைக்கிறது. அதனால வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆஸ்கார் அவார்டு படத்தில் நடித்த ஒரு பொண்ணு அறிமுகமாகிற ஒரு தமிழ் பட விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் இப்படி வந்து நம்ம மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த விழாவுக்கு வரையில விசாரிக்க கூடிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான நபர் நடிக்கிறாரு, நம்ம மனோஜ். சைலண்டா உட்காந்துருக்காரு. மனோஜ், நீங்க உங்களை வந்து நான் மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம நடிகர் சிவகுமார் அண்ணன் இருக்கிற தைரியத்தில் தான் சென்னைக்கு வந்தோம். ஒரு மேடையில சிவகுமார் அண்ணன், நானு ராதிகா எல்லாரும் இருக்கிற மேடையில சிவகுமார் அண்ணன் பேசல ஒரு பிரியமா சத்யராஜ்ல நான் தூக்கி வளர்த்த பையன் அப்படின்ட்டார். ராதிகாவுக்கு ஒரே ஷாக்கு. சத்யராஜே நீங்க தூக்கி வளர்த்த பையன்னா உங்களுக்கு என்னென்ன வயசாகுது அப்படின்னு ராதிகா வந்து சிவகுமார், சத்யராஜன் நீங்க தூக்கி வளர்த்த பையன் அப்ப உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சிவகுமார் அண்ணன் பிடிச்சிட்டாரு. அது மாதிரி இந்த கடலோர கவிதை ஷூட்டிங் வேதம் இதுக்கெல்லாம் நம்ம மனோஜ் வந்தாப்புல. அப்ப ரொம்ப சின்ன குழந்தை சொல்லான்னு பார்த்தா நம்ம எல்லாம் தூக்கி வளர்த்த பையன் அப்படின்னா இப்பதான் வந்து தலையில சில பேட்ச் ஒர்க் டிங்கரிங் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு யூத்தா சுத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போய் மனோஜ் நான் தூக்கி வளர்த்த பையன் சொல்லி ஏன் வயசை காட்டிங்க, அது அப்படியே கட்டு. இப்படி ஒரு அற்புதமான விழா இங்க இல்ல. என்ன இந்த மேடையில வந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி காத்திருக்கிறவங்க. அதுல வந்து நம்ம ஜி.கே. சாரை எதிர்காலத்துக்கெல்லாம் சேர்த்த முடியாது. அவர் ஏற்கனவே வெற்றி இருக்கிறாரு. நான் வந்தோடனே எங்க உட்காருன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியரா இருந்தது. எல்லாம் அங்கங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பாடு வாசனை, பலவிதமான ஐட்டம் இருக்கு. தெரிஞ்சிருந்தா வீட்டுல சாப்பிடாம வந்திருக்கலாம். சாப்பிட்டு வந்துட்டேன். இனிமே இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வந்து எங்க உட்காருன்னு தெரியல. சரி, ஆர்டிஸ்ட் பக்கத்துல உட்காரலான்னு அவர் பக்கத்துல உட்காந்துட்டேன். அப்புறம் பிரசன்னா வந்தார், அவர் அங்கேயே உட்காந்து. ஏன்னா ஆர்டிஸ்ட் பக்கத்துல உட்காரலான்னு அங்கே உட்காந்துட்டேன். ஆனா உண்மையிலேயே சூப்பரா பண்றீங்க சார். அந்த சீரியல் பாக்குறேன், பிரமாதமா ஆக்ட் பண்றீங்க. உண்மையிலேயே அவரை வந்து பலவிதமான கேரக்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக உங்ககிட்ட இருக்கிற அற்புதமான ஒரு விஷயம் கலை, ஆர்ட் டைரக்ஷன், அதை விட்டுறாதீங்க. அது சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஆள் இல்லை. நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க காம்படிஷனுக்கு. அது மாதிரி பல வெற்றிகளை எதிர்நோக்கி ஒரு நல்ல கலைஞர்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க. அரவான் படத்தினுடைய கதாநாயகி வந்திருக்காங்க. நிச்சயமா அந்த படம் வந்துன்னா சிலது வந்து எனக்கு இந்த ஆர்வம், ஜோசியம், ஜாதகம், லொட்டு லோசிக்கிறதுல நம்பிக்கை இல்லை. அதனால ஏதோ வந்து ஒரு அனுமானத்துல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அப்படியெல்லாம் வந்து இந்த அரவான் படம் வந்து அவங்க ஒரு பெரிய வெற்றி அடைவாங்கன்னு நான் சொல்ல.
அப்படி சொல்ல மாட்டேன். வசந்த பாலனுங்கிற ஒரு அற்புதமான டைரக்டர் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். அவர் டைரக்ட் பண்ண வெயில் பார்த்தேன், அவர் டைரக்ட் பண்ண அங்காடி தெரு பார்த்தேன். தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் டைரக்ஷன் நடிக்கிறதுனால நிச்சயமா உனக்கு வந்து சூப்பரான எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலத்துக்கு காரணம் அதிர்ஷ்டம் அல்ல, வசந்த பாலன் என்ற ஒரு மாபெரும் உழைப்பாளியின் உழைப்பு, முயற்சி. அதுதான். இல்லாட்டி இது வந்து மோதிர கையில கூட்டு போடுறது, இந்த இது லொட்டு லோசுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல உழைப்பாளி, நல்ல சிந்தனவாதியா இருக்கிறதுனால வசந்த பாலனுடைய டைரக்ஷன் நடிக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி பல வெற்றிகள் சேர்ந்து இருக்கிற இந்த விழாவில் நானும் பங்கெடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வழக்கமா வந்து இந்த விழா ஒவ்வொரு விழாலையும் வந்து நம்மளை கொஞ்சம் கடைசியில பேச விடுவாங்க. அந்த கடைசியில பேசல 2 வசதி இருக்கு. ஒண்ணு, ஒரு கஷ்டம், நம்ம பேசலான்னு ஐடியா பண்ணிட்டு வந்த விஷயத்தை வேற யாராச்சும் பேசிட்டாங்க மாட்டிக்குவோம். இன்னொரு விஷயமே, ஒண்ணுமே தெரியாம வந்தாலும் கூட, இந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாம வந்தாலும் கூட நமக்கு முன்னாடி பேசுறாங்க இல்லையா, அதெல்லாம் லீடா வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுலாம். நம்மளுக்கு எதுவும் தெரியாட்டியும் கூட டைரக்டரை பத்தி பிரசன்னா ஒன்று பேசுறாருன்னு வச்சுக்கலாம். ஓ டைரக்டர் இப்படியா, அந்த ஹீரோயினை பத்தி மற்றவங்க ஒருத்தர் பேசணும், ஓ அவங்க இந்த மாதிரி படத்துல நடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு அவங்க அவங்க கோடு போட்டாங்கன்னா நம்ம ரோடு போட்டுக்கலாம். இப்போ முதல் எடுத்தோன்னு நம்மளை பேச சொல்றதுனால கோடு ரோடு எல்லாம் நான் தான் போட்டாகணும். ஏன்னா ஒரு ராங் கால்குலேஷன். எனக்கு இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது தெரியாம வழக்கமா ஒரு கல்யாண ரிசப்ஷனா சாயந்தரம் தான் இருக்கு. அது கிடைச்சது காலையில் தான் பத்திரிக்கை பார்த்து அது மத்தியானம் 11 மணிக்கு வச்சுட்டாங்க. அது இந்த எம்ஆர்சி கல்யாண மண்டபத்தில். அது தெரியாம இங்க எல்லாம் மௌன ரவி பண்ண வேலை தான். வான்னு சொன்னார், வந்துட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்படி. அதனால தான் சரி முதல்ல நம்மளை பேச விட்டுருங்க. இந்த படத்தினுடைய 100வது நாள் விழால நான் கடைசியில் பேசிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்குன்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி நம்பிக்கையோட புது தயாரிப்பாளர்கள் வர தான் தமிழ் சினிமா இன்னும் பெருசாக வளர முடியும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் பெரிய தயாரிப்பாளர் ஆகணும். இன்றைக்கி 10 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக படம் பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மௌன ரவி சார் சொல்லும்போது மனோஜ் இந்த படத்தில் வில்லனாக அறிமுகமாகிறாரு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வரணுன்னு நினச்சேன். இன்னொன்று, நானும் சரி இல்லை மனோஜும் சரி இன்றைக்கி வில்லனாக நடிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து சத்யராஜ் சார். வில்லனாக இருந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் கதாநாயகனாகவே நீடிக்கிறது ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயம். அவர் மாதிரி பெரியவங்க இருக்கிற நம்பிக்கையில் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்களாம் வில்லனாக நடிக்கிறதுக்கும் தயங்காமல் நடிக்கிறோம். இன்றைக்கி சத்யராஜ் சார் சொன்னார், இந்த மாதிரி சிபி சொல்லி தான் இந்த படத்தோட டைரக்டர் ஆரம்ப மீசை குறும்பு பார்வை படம் பண்ண டைரக்டர்னு தெரிஞ்சது அப்படின்னு. எனக்கு அவர் சொல்கிற வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அவருக்கும் இந்த இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் அவருக்கு நல்ல பெரியும் சம்பாதித்து கொடுக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். மனோஜ் அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். வில்லனாகவும் அவர் பெரிய பேர் எடுக்கணும்னு நான் அவர் வாழ்த்துறேன். ஒரு நண்பன்கிற முறையில் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல அதை சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும், விட்டுட்டேன், அதனால் கடைசியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சினிமா நாளை சினிமா எல்லாரும் இளைஞர்கள் கையில் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னோட பாசறையில் வளர்ந்த என்னோட உதவி கலை இயக்குனர் ஜேபி அவர்கள் இந்த படத்துக்கு படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எங்களோட ஸ்கூல் மாதிரி இயல்பான ஒரு ஆர்ட் டைரக்ஷன் கட்டாயம் அவர் பண்ணியிருப்பார். அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும். ரெண்டாவது, இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாரோட உற்சாகம் கட்டாயம் இந்த படம் நல்லா அமையாவும் பிடிக்கிறது தெரியுது. 10 பேர் சேர்ந்து எடுத்த படம். பிரசன்னா சொன்ன மாதிரி 10 பேர் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக படம் எடுத்து 10 படம் உருவாகணும். நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். மௌன ரவி சார் ஏதோ சொன்னார், இது மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வந்து ஏதோ அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னையை அறிமுகப்படுத்துகிற அளவில் தான் இங்கே நான் இருக்கிறேன். அப்படி ஏன்னா இதில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து அவரை அறிமுகப்படுத்தலாம். நான் அதாகப்பட்டது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி முற்றுக்கான ஒரு சின்ன ஃபிலிம் பண்ணேன். அதில் மெயின் ஹீரோ இவர் தான். அப்போ எவ்வளோ ஒன்று வயசு. அப்புறம் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு
என்னை பார்த்தாப்புல, அங்கிள் என்ன குள்ளமாயிட்டீங்க அப்படின்னா, அந்த இன்னசென்ஸ் அப்படியே இருக்கு இன்னும். ஸோ இவர் இந்த இதில் இருக்காருன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, அங்கிள் நீங்கள் வந்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லாரும் இங்கே வந்து நிறைய பேர் பார்க்கலான்றதுக்காக வந்துட்டேன். இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு எனக்கு, ஏன்னா அவங்க தான் எப்பவுமே மெயினானவன். இப்போ ரொம்ப பேர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணும் வச்சுட்டு போகணுன்றதுக்காக, உள்ளுக்குள்ளார ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு போகணுன்றதுக்காகவே நல்லா பண்ணுவாங்க எல்லாரும். எடிட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க, எல்லாம் நல்லபடியாக. இந்த எடிட்டர் எங்கே, ஃபிலிம் எடிட்டர், டைரக்டர், இவங்க 3 பேர் தான் எப்பவுமே. அவங்க எப்பவுமே பின்னணியில் தான் இருப்பாங்க எடிட்டர்ஸ்லாம் இல்லை, ஏன்னா ரொம்ப மெயினான அவங்க எடிட்டர்ஸுக்கும். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்க வளமுடன். தானே புயலால் பாதிக்கப்பட்டது கடலூர், பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, நம்ம சினிமாவும் தான். சம்பள பிரச்சனையால் இப்போ ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளம், அதை தீர்த்து வைக்கிற முயற்சியில் இருக்கிற எல்லா யூனியன்களுக்கும் என்னுடைய நன்றி. விரைவாக நம்ம சினிமாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீருங்கிற நம்பிக்கையில் தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையை கூட நாங்கள் இந்த அறிமுக விழா வச்சுருக்கோம். எனக்கு முதல் படத்தில் ஏற்பட்ட அனுபவம், இப்போ இந்த படத்தை தயாரிக்கிற நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான இடங்களில் இருக்கிற அனுபவம் சேர்ந்து எங்களோட படத்தை ரொம்ப திட்டமிட்டு செய்ய உதவியாக இருக்குது. காதல் தீவு படத்தை ஒரே ஷெட்யூலில் முடிக்கிற எங்கள் திட்டத்தை செயல்படுத்தி விரைவாக வியாபார ரீதியான வெற்றிக்கு தயாராகிடுவோம். காதல் தீவோட இந்த அறிமுக விழாவுக்கு வந்து எங்களோட வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்க போகிற எல்லாருக்கும் காதல் தீவு படக்குழுவினர் நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் செலிபிரிட்டியாக வந்து எங்கள் டீமை அறிமுகப்படுத்தி எங்களோட ஒருத்தராக நின்று அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் காதல் தீவு படக்குழுவினர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட காதல் தீவு படத்தோட அறிமுக விழா நம்ம சந்திரா மெட்ரோ மாலில் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண சந்திரா மெட்ரோ மால், ஃபுட் கோர்ட், குளோபல் ஆக்சஸ் நிறுவனங்களுக்கும் அதன் நிர்வாகி மற்றும் ஊழியர்களுக்கும் எங்கள் காதல் தீவு படக்குழுவினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய காதல் தீவு படப்பிடிப்பை முடிச்சுட்டு விரைவாக அவங்களையெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். முகேஷ் ஆக்சுவலாக நான் வினோத் சரோட ஒர்க் பண்ணுறப்ப என் கூட ஒர்க் பண்ண, அப்படி நான் தனியாக வந்து படம் பண்ணுறப்ப அப்படியே என் கூட ஒரு 4 ஃபிலிம்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி நிறையா நான் பண்ண எல்லா கமர்ஷியல்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி நல்ல சின்சியரான ஒரு பையன். சீக்கிரமாக கேமரா ஆயிருக்குன்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் அவன். அதே போல் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, வெற்றி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். அப்படி ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அந்த ஃபிலிமு. ஸோ பரவாயில்ல, இது எதாச்சரியாக அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றிக்கு வந்து முகேஷ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருப்பா. அப்படி கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வெற்றிக்கும் முகேஷ்க்கும் சக்ஸஸ்ஃபுல் அமைய விஷஸ். இந்த வருஷம் 2012 வந்து கண்டிப்பாக முகேஷ்க்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டான ஒரு விஷயம் தான். 2012 அவனுக்கு ராக்காக இருக்கும். ஓகே.